நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பெருவழுதியின் இனிய வணக்கம். நம்ம இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் ஒரு சிறப்பான தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. அதாவது தன்னுடைய காலில் இருந்த செருப்பு எடுத்து இந்த சங்கி நாய்களையும் சரி, ஜாதி வெறி பிடிச்ச நாய்களையும் சரி, அதே மாதிரி சங்கி நாய்களுக்கும் ஜாதி வெறி பிடிச்ச நாய்களுக்கும் சொம்படிக்கிற நாம் கூமுட்டை கட்சியினுடைய கூமுட்டை தம்பிகளையும் சரி செருப்பால் அடிக்காத குறை அடிச்சிருக்காரு. தன்னுடைய கருத்தியல் பதிவின் மூலமாக செருப்பால் அடிக்காத குறை அடிச்சிருக்காரு மாரி செல்வராஜ் அவர்கள். எக்ஸ் வலைத்தளத்தில் ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு. அதுல என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கு என்னால குடிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். என்னுடைய கலையும் என்னுடைய கடமையும் நான் யார் என்று நிரூபிப்பதற்கு அல்ல. என்னுடைய கடமையும் என்னுடைய கலையும் என்னுடைய கடமையும் நான் யார் என்று சொல்றதுக்காக கிடையாதுடா, நீங்கள் யார் என்று உங்களுக்கு நிரூபிப்பதற்காக அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு. இதெல்லாம் வந்து சங்கி நாய்கள் புரிந்து கொள்வதற்கே காலதாமதம் எடுக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கருத்தியல் சிந்தனைகள் நிறைந்த ஒரு வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் எல்லாமே. அதாவது என்னுடைய கலையும் என்னுடைய கடமை வந்து நான் யாருன்னு நிரூபிப்பது கிடையாதா, நீ எவ்வளோ பெரிய ஜாதி வெறி பிடிச்சவனா இருக்கிற, நீ எவ்வளோ பெரிய சங்கி நாயா இருக்கிற, நீ எவ்வளோ பெரிய தற்குறி நாயா இருக்கிற அப்படின்னு சொல்லி உனக்கு நிரூபிப்பதற்காக தான் என்னுடைய இந்த கலையும் கடமையும் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு. அதான் மக்களே, சென்னையில் கடுமையான மழை வந்து பெஞ்சிச்சு. நம்ம எல்லாரும் தெரியும், சென்னையில் பெய்த மழை வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 சென்டிமீட்டர் மழைன்னு சொல்கிறாங்க. அந்த மழை 2015 பெய்த மழையை விட 2 மடங்கு மழை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ அதையவே அந்த மழையவே சென்னையினால் தாங்க முடியல. ஒரு 45 சென்டிமீட்டர் அளவு கொண்ட அந்த மழையவே சென்னையினால் தாங்க முடியல. ஆனால் திருநெல்வேலியில் எவ்வளோ மழை பெய்திருக்கின்றது, திருநெல்வேலி உள்ளிட்ட இந்த தென் மாவட்டங்களில் எவ்வளோ மழை பெய்திருக்கின்றது அப்படின்னா 95 சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாயிருக்குது. டபுள் மடங்கு, ரொம்ப கடுமையான கொடுமையான மழை. ஸோ இந்த மாதிரி நாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறோம், நம்ம வீட்டில் இருக்கிறப்ப நம்ம வீட்டு வாசல் வழியாக தண்ணி நிறையா வெள்ளம் மாதிரி பாய்ந்து போகுது. அப்போ நான் வந்து சினிமா துறையை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக உட்காந்துருக்க முடியுமா? கிடையாது இல்லையா? என்னுடைய சக மனிதர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, என்னுடைய அப்பா பாதிக்கப்பட்டு இருக்காங்க, என்னுடைய சொந்த பந்தங்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து ஒரு சினிமா அடிக்கிறேங்க, நான்லாம் வெளியில் போக மாட்டேங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து இருப்போமா? கிடையாது. களத்தில் இறங்கி அந்த மக்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணுவோம். அதானே யதார்த்தமான உண்மை. அந்த மாதிரி தான் மாரி செல்வராஜ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, மழை பெய்த உடனேயே களத்தில் இறங்கி போய் மக்களுக்கு தேவையான பணிகள் எல்லாமே செஞ்சுருக்காரு. இதில் தினமலர் என்ன பண்ணியிருக்கான், ஒரு செய்தி வந்து போட்டிருக்கான். ஆக்சுவலாக வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் களத்தில் போய் மக்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிருக்காரு. அந்த வேளையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் விசிட்டுக்கு வந்திருக்காரு. அவங்க ஏற்கனவே சினிமா படம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இயல்பாக பேசிக்கிருவாங்க இல்லையா? ஸோ இயல்பாக அந்த மாதிரி பேசிக்கிறாங்க. என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கிறீங்க, எப்படி எப்படி எடுக்கிறீங்க, அங்கே தண்ணி இருக்குது இங்கே தண்ணி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சாதாரண சாமானிய குடிமகனாக தன்னுடைய குறைகளை இந்த அரசாங்க வர்க்கத்திடம் அரசாங்க அதிகாரிகளிடம் சொல்கிறது வந்து நம்முடைய தலையாய கடமை தானே. அதன் அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் இருக்கப்ப தன்னுடைய தேவைகளை வந்து சொல்கிறாரு, தன்னுடைய நீட்ஸை சொல்கிறாரு, தன்னுடைய மக்களுக்கு தேவையான பிரச்சனை எல்லாத்தையும் சொல்கிறாரு. இந்த பிரச்சனை எல்லாமே நீங்கள் தீர்த்து கொடுக்கணும், இந்த இடத்துல மழை இருக்குது அந்த இடத்துல மழை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதை இந்த தினமலர் என்ன பண்ணுறான், தினமலம் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அதிகாரிகளுக்கே ஆலோசனை வழங்கிய மாரி செல்வராஜ் அவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு வந்து போடுறான். எவ்வளோ வன்மங்கள் நிறைந்த பதிவு. இதே வந்து இவன் விசால் இருக்கான் தெரியுமா, விசால் வந்து ஒரு பதிவு போட்டான், மழை பெஞ்சுக்கிறதுக்கு மழை பெய்து ஒரு 2 நாள் ஆகி தண்ணி வடியலை அப்படின்னா ஒரு பதிவு போட்டால் பரவாயில்ல. அவன் வந்து மழை பெய்துக்கு இருக்கும் போதே ஒரு பதிவு போட்டான். அது 4 நாள் சவறு உள்ளே உக்காந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே சேஃபாக உட்காந்துக்கிட்டு, என்னுடைய வீட்டிலேயே தண்ணி வந்துருச்சு, இவர் பெரிய புட்டிங்கி, என்னுடைய வீட்டிலேயே தண்ணி வந்துருச்சு, என்ன கட்டமைப்பு பண்ணி வச்சிருக்கீங்க, மழை பெய்துக்கிட்டு இருக்கும்போதே சொன்னான், ஒரு வீடியோ போட்டான். இதே தினமலம் தான் என்ன பண்ணா, இந்த விசால் சராமரி கேள்வி, மேயர் பிரியா அவர்களை விசால் சராமரி கேள்வி அப்படின்னு பதிவு பண்ணி ஹீரோ ரேஞ்சுக்கு வந்து பில்டப் பண்ணானுங்க. யாரை? விசால் அவர்களை. ஒரு 4 நாள் ரூம்ல உக்காந்துக்கிட்டு ஒரு வீடியோ கிளிப்பிங் மட்டும் போட்டு மக்களுக்கு தேவையான மக்களுக்கு உதவி செய்யுமாறு களத்தில் இறங்காம வெறும் வீடியோ போட்ட நபர் வந்து இங்கே ஹீரோ ஆயிட்டான். அதையும் இந்த தினமலம் என்ன பண்ணா ஹீரோ ரேஞ்சுக்கு காட்டுறான். ஆனால் இங்கே மக்களுக்கு களத்தில் இறங்கி அதிகாரிகள்கிட்ட போய் பேசுறாரு, என்ன பிரச்சனை, ஏது என்னாச்சு, நீ என்ன விதமான நடவடிக்கை எடுத்திருக்கீங்க, அந்த இடத்து தண்ணி இருக்குது இந்த தண்ணி இருக்குது எப்படி நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இந்திய நாட்டினுடைய குடிமகனாக, தமிழ்நாட்டினுடைய குடிமகனாக தன்னுடைய குறைகளை அரசாங்க அதிகாரிகிட்ட சொல்கிறாரு. ஆனால் சொல்லக்கூடாது, அதிகாரிகளுக்கே ஆலோசனை வழங்கிய மாரி செல்வராஜ் அப்படின்னு சொல்லி தினமலம் வந்து இப்போ செய்தி போடுறான். வெறுப்புகளை கட்டவிழ்த்து விடுறது.
இப்போ எல்லாருமே ஒரே கோணத்தில் சிந்திக்க மாட்டாங்க இல்லையா? இந்த நாம் கும்பிட்ட கட்சியுடைய கூமிட்ட தம்பியும் சரி, இதர பின்ன சங்கி நாய்கள் என்ன சொல்லுவாங்க, அதிகாரிகளுக்கே ஆலோசனை வழங்குறாரு அப்படின்னு ஒன்று, இப்படி தானே பேச்சுகள் ஓடும். அதிகாரிகளே ஆலோசனை வழங்குறாரு அப்படின்னு ஒன்று, அப்படி தான் பேச்சுகள் எல்லாமே ஓடும். ஸோ அந்த மாதிரி வெறுப்புகளை தூண்டும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இதே விஷால் தானே வந்து உட்காந்து பதிவு போட்டான். அப்போ உங்களுக்கு ஹீரோ தெரிஞ்சான்ல விஷால், வெறும் ரூம்ல உட்காந்து வீடியோ போட்டான்ல, ஹீரோ தெரிஞ்சான்ல. ஆனால் இன்னைக்கு வந்து மாரி செல்வராஜ் அவர்களை வந்து நீங்கள் ஒரு தவறான ஆள் மாதிரி சித்தரிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய உள்நோக்கங்கள் என்ன? ரெண்டு பேருமே சினிமா துறை தான், ரெண்டு பேருமே வந்து ஒரு 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 பிரபலமான ஆட்கள் தான். அவர் உனக்கு ஹீரோவாக தெரிகிறப்ப, விஷால் உனக்கு ஹீரோவாக தெரிகிறப்ப, மாரி செல்வராஜ் மட்டும் ஏன் உனக்கு ஒரு எதிரி மாதிரி தெரிகிறாரு? எதிரி மாதிரி சித்தரித்து பேசுவதன் தேவைகள் என்ன, காரணங்கள் என்ன? ஒரே காரணம்தான், அவரும் ஜாதி. ஜாதி தான் மெயினான காரணமே. அதனால தான் வந்து உங்களுக்கு செருப்பால் அடிக்காத குறையா என்னுடைய கலையும் என்னுடைய கடமையும் நான் யார் நிரூபிக்கிறது கிடையாதுடா. நீங்கள் எவ்வளோ பெரிய ஜாதி வெறி பிடிச்ச நாயலாக இருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு நிரூபிப்பதற்காகடா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு செருப்பால் அடிக்காத குறையா எக்ஸ் வலைத்தளத்தை ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு. நம்ம ஆளுநர் சானாசோர் கூட கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது விஷால் அவர்கள் ஹீரோ தெரிகிறாரு, ஆனால் வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் உங்களுக்கு வந்து ஒரு வில்லன் மாதிரி தெரிகிறார் அப்படின்னா உங்களுடைய உள்ளார்ந்த சிந்தனைகள் என்ன காரணம் அப்படின்ற மாதிரி ஆளுநர் சானாசோர் கேள்வி கேட்டிருக்காரு. அதற்கு நம்ம மாமாக்கார பையன் இருக்கான் தெரியுமா, யாரு, நம்ம சவுக்கு சங்கர். அவன் என்ன பண்ணியிருக்கான், இங்கே யாருமே மாரி செல்வராஜுடைய ஜாதியை பற்றி நாங்கள் பேசவே இல்லை, ஆனால் ஆளுநர் சானாசோருடைய பார்வை வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் மீது ஜாதிய வன்மத்தை திணிக்கும் விதமாக இருக்கின்றது அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருக்கான். அங்கே ஆளுநர் சானவாசமே சொல்லவே இல்லையே, ஜாதியை பற்றி பேசவே இல்லையே. உங்களுக்கு வந்து விஷால் ஹீரோ தெரிகிறப்ப இவர் மட்டும் ஏன் வந்து உங்களுக்கு வில்லன் மாதிரி தெரிகிறாரு? அப்போ வந்து இதனுடைய பின்னாடி இருக்க அரசியல் என்ன? வெறுப்பு அரசியல் தான் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. வெறுப்பு அரசியல் தானே போட்டிருக்காரு, ஜாதியை பற்றி அவரும் பேசவே இல்லையே. அப்போ ஜாதியை பற்றி ஆளுநர் சானவாஸ் பேசின மாதிரி நீ சித்தரித்து பேசுவதனுடைய தேவைகள் என்ன? சவுக்கோட தேவைகள் என்ன? எதற்காக அப்படி பேசுகிறான்? கலகத்தை ஏற்படுத்தணும், ஜாதி வரியை வந்து புகுத்தணும். மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து ஒரு டைரக்டராக பார்க்கக்கூடாது, அவர் வந்து ஒரு டைரக்டர் அப்படின்ற கண்ணோட்டத்தில் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கக்கூடாது. அவர் இந்த ஜாதியினுடைய ஐடென்டிட்டியாக மட்டுமே பார்க்கணும். அதன் மூலமாக பிளவுகளை ஏற்படுத்த வேண்டும், ஆர்எஸ்எஸ் கைக்கூலியாக செயல்பட வேண்டும், தலித் அல்லாத மக்கள் எல்லாத்தையுமே கொண்டு போய் ஆர்எஸ்எஸ்க்கு அடகு வைக்கிற வேலையை வந்து பார்க்கணும். அது மறைமுகமாக கருத்தியல் ரீதியாக பார்க்கணும், சித்தாந்தங்கள் ரீதியாக புகுத்தணும். இதுதான் நம்ம சவுக்கு சங்கருடைய வேலை. அந்த தற்கொலை வேலை தான் அவன் பார்க்குறான். அப்போ எவ்வளோ ஒரு வன்மங்கள் நிறைந்த மனிதர்களாக இருக்கிறாங்க அப்படின்றத பாருங்க. கோடி கோடியாக சினிமா துறையில் பணம் வாங்குறாரு ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து, கோடி கோடியாக சினிமா துறையில் பணம் வாங்குறாரு. என்னைக்காச்சும் இந்த மக்களுக்காக களத்தில் இறங்குறாரா? கிடையாதுல்ல. தன்னுடைய ஆசிரமத்தை கூட மழை வெள்ள காலங்களில் திறந்து விட்டது கிடையாது. ராகவேந்திரா மடத்தை கூட இந்த மழை வெள்ள காலங்களில் திறந்து விட்டது கிடையாது. யாரு? நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள். அது மாதிரி கோடி கோடியாக சம்பளம் வாங்குறாரு நம்ம சங்கர், பிரம்மாண்ட இயக்குனர் என்ற பேரில் காசை வெட்டி செலவு பண்ணுற சங்கர் அவர்கள். அவர் என்னைக்காச்சும் மக்களுக்கு தேவையான மக்களுக்காக களத்தில் இறங்கியிருக்காரா? இந்த மழை வெள்ள காலங்களில் மக்களுக்காக களத்தில் இறங்கியிருக்காரா? இறங்குனது கிடையாது. அப்போ உங்களுடைய சிந்தனைகள் தான் என்ன, உங்களுடைய தேவைகள் தான் என்ன? மக்களுக்காக ஒரு நடிகர்கள் சினிமா துறையில் இருக்கிறவங்க களத்தில் இறங்கணும்னு சொல்றீங்களா, இல்லை இறங்கக்கூடாதுன்னு சொல்றீங்களா? இறங்கினாலும் குறை சொல்றது, இறங்கலினாலும் குறை சொல்றது கரெக்டு தானே? உங்களுடைய பார்வை இதுலேருந்து என்னன்னு தெரியுதுன்னா, உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னா, களத்தில் இறங்குகின்ற நபர்கள் யாரோ அவங்க வந்து ஜாதியின் அடிப்படையில் பார்க்கறது. அதான் ஜாதியின் அடிப்படையில் பார்க்கறது. அதாவது விஷால் அவர்களையும் நம்ம குறை சொன்னோம். வந்து ஈஸியாக வந்து ரூமில் உட்காந்துருந்து குறை மட்டும் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி விஷால் அவர்களுமே நம்ம வந்து குறை சொன்னோம். விஷால் அவர்களை குறை சொல்வதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, மழை பெய்து கொண்டு இருக்கும் பொழுதே அவர் என்ன பண்ணாரு, வீடியோ பதிவு வந்து போறாரு. அதாவது மழை பெய்து முடித்ததற்கு பின்பாக அதனுடைய வடிகால் எந்த அளவுக்கு வேலை செய்கின்றது அப்படின்னு தான் பார்க்க முடியும். தொடர்ச்சியாக 24 மணி நேரம் மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுது உடனடியாக வடிந்து விடாது. சென்னையில் வந்து கிட்டத்தட்ட 2 அடிக்கு வந்து கடல் மட்டம் உயர்ந்திருக்கின்றது அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் சொல்றாங்க. ஸோ 2 அடிக்கு உயர்ந்திருக்கின்ற பொழுது அந்த தண்ணி வந்து எளிதாக அளவாக உள்வாங்க முடியல, கடனால் உள்வாங்க முடியல. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம், மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுதே விஷால் அவர்கள் இந்த மாதிரி பதிவை போடுறாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு உள்நோக்கத்தை தான் போடுறாரு. அது மேயர் பிரியா அவர்களை டார்கெட் பண்ணி போடுறாரு அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் கைக்குலியாக செயல்பட்டு கொண்டு யாரெல்லாம் பட்டியலிந்த மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அவங்கெல்லாம் ஒரு உயர்ந்த பதவியில் கோலோச்சு கொண்டிருக்கின்றார்களோ அவங்க எல்லாத்தையும் டம்மி பண்ணணும். இந்த மக்கள் வந்து வெறுப்புகளை வந்து கட்டவிழ்த்து விடணும். அதான் வந்து நம்ம விஷாலுடைய நோக்கம். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணோம், விஷாலை அணுகணும் நம்ம. ஆனால் இந்த இடத்துல மழை பெய்து முடித்ததற்கு பின்பாக தன்னுடைய மக்களுக்கு தேவைக்காக களத்தில் இறங்குறாரு, அதிகாரிகிட்ட பேசுறாரு போய். ஆனால் அதிகாரிகிட்ட பேசக்கூடாது, மாரி செல்வராஜ் அவர் அதிகாரிகளுக்கே ஆலோசனை வழங்கலாமா? இதெல்லாம் ஒரு தரங்கட்ட கேள்விகள்.
நீ வீட்டில் உக்காந்துருக்கீங்க, நீங்கள் மழை வெள்ளங்கள் வந்து வாசல் வழியாக போகுது, நீங்கள் வந்து களத்தில் இறங்கி போய் மக்களுக்கு சேவை பண்ண மாட்டீங்களா? அதிகாரிகள் வந்தாங்கன்னா வந்து அவங்கள்ட்ட கேள்விகள் கேட்க மாட்டீங்களா? ஐயா என்னென்ன விதமான நடவடிக்கை எடுத்துன்னு கேட்க மாட்டீங்களா? அப்போ எவ்வளோ ஒரு வன்மங்கள் நிறைந்த ஒரு பேச்சுகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம் என்ன? ஆர் செல்வராஜ் அவர்கள் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படின்ற மாதிரி இவங்களாவே வந்து போலரைஸ் பண்ணிக்கிறானுங்க, வேற ஒன்றும் கிடையாது. மக்களே, மக்களுக்கு உதவி செய்வதற்காக பல்வேறு வகையான வேலை பொருள் நமக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. மழை வெள்ளத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஜாதி, மதம், இனம், மொழி போன்ற எந்த விதமான வேறுபாடுகள் எல்லாமே இல்லாமல் மக்களுக்காக களத்தில் இறங்கி அந்த மக்களுக்கு தேவையான சேவைகள் செய்வதற்காக நமக்கு பல்வேறு வகையான கடமைகள் எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த கடமைகள் எதுவுமே செய்யாமல் நாம மாரி செல்வராஜ் அவர்களை மட்டும் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் எவ்வளோ வன்மங்கள் இருக்குது? ஜாதி வன்மங்கள் தான், வேறு ஒன்றுமே கிடையவே கிடையாது. ஸோ ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலிகளாக நம்மளை அறியாமல் நாமளே மாறிக்கிருக்கோம். அதைத்தான் மாரி செல்வராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு, என்னுடைய கலையும் என்னுடைய கடமையும் நான் யாருன்னு நிரூபிப்பதற்காக கிடையாது, நீங்கள் யாருன்னு நிரூபிப்பதற்காக, உங்கள் நிரூபிப்பதற்காக. இதன் மூலமாக நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய கைக்கூலிகள் அப்படின்ற மாதிரி அழகாக அம்பலப்படுறீங்களா? ஈஸியாக அம்பலப்படுறீங்க. அதான் உண்மை. ஆர்எஸ்எஸ்னுடைய தலையாய வேலையே என்ன? இந்துக்கள் அல்லாதவரும் பிரிக்கணும். இந்துக்களுக்குள்ளேயே வந்து ஜாதி ரீதியாக பிரிக்கணும். ஜாதி ரீதியாக தொடர்ச்சியாக மோதல்கள் இருந்தால் மட்டும்தான் அது உயர்ந்த பதவிகளை கூலச்சி கொண்டிருக்கின்ற அந்த பார்ப்பனர்கள் நோக்கி நம்ம கேள்விகள் எழுப்ப மாட்டோம். அதான் உண்மை. உயர்ந்த பதவியில் இருக்க பார்ப்பனர்கள் நோக்கி கேள்விகள் எழுப்ப மாட்டோம். இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி பதவிகளையும் சரி, உயர்நீதிமன்ற நீதிபதி பதவிகளையும் சரி, பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர் மட்டும்தான் இருக்கிறாங்க, அதிகமாக இருக்கிறாங்க. சென்னை ஐஐடியில் ஆசிரியர் பதவிகளும் சரி, துணை ஆசிரியர் பதவிகளும் சரி, பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர் மட்டும்தான் இருக்கிறாங்க. அங்கே பிசி எம்பிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு இருந்த போதிலும், எஸ்சி எஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீடு இருந்த போதிலும் கூட, அங்கே வந்து இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலும் கூட, இந்திய நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலும் கூட அங்கே போஸ்டிங் நிரப்பலை. பிசி எம்பிசி மக்களுக்கும் எஸ்சி எஸ்டி மக்களுக்கும் போஸ்டிங் நிரப்பலை. காரணம் யாரு? பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அவங்க மட்டும் உயர் பதவியில் கூலச்சுறாங்க. இன்னும் பல துறைகளில் சரி, பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் கூலச்சுறாங்க. ஸோ அவர்களை நோக்கி நாம கேள்விகள் எழுப்பிவிடக்கூடாது என்ற காரணத்துக்காக இந்த மாதிரி வெறுப்பு பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விட்டோமா அப்படின்னா நம்ம இவர்களுடைய மோதல்கள் எல்லாமே அவங்களுக்குள்ள மட்டும்தான் இருக்கும், நம்ம நோக்கி கேள்விகள் எழுப்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்எஸ்எஸ் சிந்தனைக்கு மறைமுகமாக இந்த மாரி செல்வராஜ் அவர்களை விமர்சனம் செய்கின்ற அந்த நபர்களும் கூட கைக்கூலியாக மாறி போயிடுறாங்க, தன்னை அறியாமல் மாறி போகிறாங்க. அதைத்தான் மாரி செல்வராஜ் சொல்கிறாரு, என்னுடைய கலையும் என்னுடைய கடமையும் நான் யார் என்று நிரூபிப்பதற்காக கிடையாது, நீங்கள் யார் என்று உங்களுக்கு நிரூபிப்பதற்காக அப்படின்ற மாதிரி செருப்பால் அடிக்காத ஒரே அவங்க அடிச்சிருக்காரு. ஸோ இனியா சிந்திக்கணும், நம்முடைய தலையாய் இலக்கு, நம்முடைய தலையாய் தேவை, நம்மளுடைய தலையாய் எதிரி, நம்முடைய பிரதான எதிரி யாருன்னு நம்ம பார்க்காத வரைக்கும் நம்ம தனிமைப்பட்டு போய்கிட்டே தான் இருப்போம். மக்களே, இதுக்கு முன்னாடி கூட இந்த சித்தாந்தங்கள் இருக்கு தெரியுமா, சனாதனம் ஜனநாயகம் என்று சொல்லப்படுகிற சித்தாந்தங்கள் மறைமுகமாக ஒரு போரில் ஈடுபட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ தற்பொழுது வெளிப்படையாகவே ஒரு உச்சக்கட்டத்தை தொட்டிருக்கு. சனாதனமா ஜனநாயகமா? நீங்கள் சனாதனத்தின் பக்கம் நின்றீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறீங்கன்னு அர்த்தம். பார்ப்பனம்னா அவன் உயரத்தில் இருக்கட்டுங்க, அவன் பதவி பவுஸ்ட் எல்லாத்தையும் அனுபவிக்கணுங்க, நமக்கு தேவை கிடையாதுங்க, நமக்கு வந்து ஜாதி பருவம் மட்டும் போதும், குடிபருவம் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி நீங்கள் போயிடுவீங்க. சனாதனத்தின் பக்கம் இருந்தீங்கன்னா, ஜனநாயகத்தின் பக்கம் நின்றால் மட்டும்தான் உயர் பதவிகள் இருக்கிற அந்த பார்ப்பன சமுதாயத்தை நோக்கி நீங்கள் கேள்விகளை தூக்கி முன் வச்சு அதனுடைய இடங்களில் உங்களுடைய பிரதிநிதித்துவத்தையும் நீங்கள் கேட்பீங்க. ஸோ சனாதனமா ஜனநாயகமா என்பதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. கற்பை ஒன்று புரட்சி செய்து புரட்சி நம்ப வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.